ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்று வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். सीपी राधाकृष्णन, गवर्नर ऑफ झारखंड। माननीय मुख्यमंत्री मनोनीत से अनुरोध है कि वे शपथ ग्रहण हेतु मंच पर पधारेंगे। मैं हेमंत सोरेन सत्य निष्ठा से प्रतिज्ञा करता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता एवं अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं झारखंड राज्य के मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं हेमंत सोरेन सत्यनिष्ठा से प्रतिज्ञा करता हूं कि जो विषय झारखंड राज्य के मुख्यमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मुख्यमंत्री के रूप में मैं कर्तव्यों के समय निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றிருக்கிறார். இது குறித்தான உங்களுடைய முழு விவரங்களை சொல்லுங்க. ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக மீண்டும் ஹேமந்த் சோரன் பதவியேற்றிருக்கிறார். அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து பல அரசியல் மாற்றங்களும் காட்சி மாற்றங்களும் ஏற்பட்டது. நேற்று நடைபெற்ற JMM கட்சியினுடைய கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக ஹேமந்த் சோரன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து முதல்வராக இருந்த சம்பைஸ்வரன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். உடனடியாக நேற்று இரவே ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் இன்று ஆட்சி அமைக்க வருமாறு ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது ஆளுநர் மாளிகையில் ஹேமந்த் சோரனுடைய பதவியேற்பு விழா நடைபெற்று வருகின்றது. ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்து வருகிறார். இந்த நிகழ்வில் தனது வயதான தந்தை சிபு சோரன், மனைவி கல்பனா சோரன், முன்னாள் முதல்வர் சம்பைஸ்வரன் உள்ளிட்ட அனைவருடன் ஹேமந்த் சோரன் கலந்து கொண்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையில் மிக எளிய நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. அதன் கூட்டணி கட்சியாக உள்ள காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட சில கட்சியை சார்ந்த வெகு சில தலைவர்கள் மட்டுமே இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். முன்னதாக இந்த பதவியேற்பு விழா என்பது ஜூலை 7ஆம் தேதி தான் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் இடையில் என்ன நடந்ததோ தெரியவில்லை. ஜூலை 7ஆம் தேதி பதவியேற்பதற்கு முன்பாக வேறு ஏதேனும் இடையூறுகள் வரலாம் அல்லது இவருடைய ஜாமீனுக்கு எதிராக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. அமலாக்கத்துறையின் சார்பில் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கே அவர் பதவி ஏற்க திட்டமிட்டதாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது ஹேமந்த் சோரன் முதல்வராக மீண்டும் பதவியேற்றிருக்கிறார். ஏறத்தாழ 5 மாத இடைவெளிக்கு பின்னர் அவர் முதல்வராக மீண்டும் பதவியேற்றிருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் தான் அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இடைக்கால ஏற்பாடாக அவரது உறவினரான சம்பைஸ்வரன் முதல்வராக பதவி வகித்தார். இந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து மீண்டும் அவர் முதல்வராக பதவியேற்றிருக்கின்றார். இன்னும் 4-5 மாதங்களிலே ஜார்க்கண்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு வெகு சில மாதங்கள் முன்னதாக அவர் மீண்டும் முதல்வர் பதவி ஏற்றிருப்பது அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.